இப்ப இவங்கெல்லாம் சொல்லும்போது இவங்க என்ன செய்யணும்? இவங்க சொல்றதுல வந்து உண்மை இருக்கா இல்லையா? அதாவது எலக்டரல் ரோல் வந்து சரியானதா இல்லையா? அதுதானே பிரச்சனை. அன்னைக்கு யாரும் சொல்லாம இருந்தாங்கன்னே வச்சுக்கிட்டாலும், இன்னைக்கு இத்தனை குற்றச்சாட்டுகள் வரும்போது, நான் மறுபடியும் சொல்றேன், சில குற்றச்சாட்டுக்கள மறுதலிக்கிற நீங்க, எதுலலாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அதுலலாம் மறுதலிக்கிற நீங்க, ஒரே பெண் வந்து 2 பூத்ல இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஆள் வந்து 3 சட்டமன்ற தொகுதியில வந்து இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. மத்ததையெல்லாம் பத்தி ஏன் நீங்க மௌனம் காக்குறீங்க? அதுக்கும் பதில் சொல்ல வேண்டியதுதானே. இப்ப இவர் மேல யாருமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் உட்கார்ந்து இந்த தப்பு பண்ணு, அந்த தப்பு பண்ணுன்னு சொன்னாருன்னு யாருமே குற்றச்சாட்டு சொல்லல. இப்ப நான் ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருந்தபோது, என்னுடைய அல்லது மாவட்ட நிர்வாகத்திலேயே வந்து அரசு நிர்வாகமே எப்படி இருக்கணும்? என்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் குடுத்தாருன்னா, இந்த மாரி தவறுகள்லாம் நடக்குதுன்னு, அவர் என்னைய குற்றவாளின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நிர்வாகத்துல இந்த தவறுகள் நடக்குதுன்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன செய்யணும்? சரியான அப்ரோச் என்னவா இருக்கும்னா, சரி நான் இத விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத விசாரிக்கணும். விசாரிச்சு நான் விசாரிக்கும்போது என்ன எப்படி விசாரிப்பேன்? என்னுடைய கீழ உள்ள ஒரு அதிகாரி வந்து இதெல்லாம் விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் குடுன்னு சொல்லி கேட்பேன். அப்படியே அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம், யார் கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அவர்ட்ட அந்த ரிப்போர்ட் வந்து நான் வந்து காமிப்பேன். இது சரியா இருக்கா? இது நீங்க சொன்னீங்க. உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து இந்த அளவுக்கு தான் கரெக்ட்டு. அதுக்கு மேல தப்பு. அல்லது உங்களுடைய கம்ப்ளைண்ட் சரியே கிடையாது. அல்லது உங்க கம்ப்ளைண்ட் சரின்னு சொல்லி பார்த்துருக்கேன். இதுக்கு நான் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன். ஏதாவது ஒண்ணு வரும். ரிப்போர்ட் பேசிஸ்ல. அப்ப வெளிப்படைத்தன்மை உள்ளவங்க என்ன செய்வாங்க? அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவர கூப்பிட்டு அவர்ட்ட வந்து பேசுவாங்க. இப்ப இங்க என்ன நடக்குது? கம்ப்ளைண்ட் பண்ணவர கூப்பிட்டு நீ வந்து பிரமாண பத்திரம் குடு. முதல்ல இந்த பிரமாண பத்திரம் குடுன்னு கேட்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கிடையாது. அது சட்டம் கிடையாது.